வாடா டைம் ஆச்சு காமலா வா. அண்ணா எனக்கு ஒரு டவுட்னே. சொல்றா. என் ஃப்ரெண்ட்லாம் நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. என்னடா? உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுடா. இப்போ ஒருத்தர் கார் வாங்கணும்னா ஆ அவங்க எப்படி இப்போ பட்ஜெட்டை பிளான் பண்ணணும், ஆ அதுக்கப்புறம் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும், இஎம்ஐ எவ்வளோ கட்டணும், அவங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்காம எப்படி அந்த காரை வாங்குறதுன்றது பிளான் பண்ணுறதை பற்றி சொல்ல முடியுமானே? சூப்பரா. சரியான ஒரு கேள்வி கேட்ட. இதை பத்தி ரொம்ப நாளா நானே பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு டீடைல்டா உனக்கு சொல்றேன். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓவர் வெயிலா இருக்கு. வா உள்ள போய் உட்காந்து பேசுவோம் வா. ஓ வந்துட்டேனே. அண்ணே என்னடா உள்ள வான்னு சொன்னேன், அங்க என்ன பண்றீங்க? அட விடுங்கண்ணே, வெளியே நல்லா காத்தோட்டமா இருக்கு. ஓகே. இப்போ இதுக்கு ஒரு ரூல் வந்து ஒன்று இருக்கு. ஃபினான்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். 24-10 அப்படின்னு ஒரு ரூல். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற 20 அப்படின்னா என்ன அப்படின்னா 20% அப்படின்னு சொல்லலாம். என்ன 20% அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன் பேமெண்ட். அப்போ ஒரு கார் நம்ம வாங்கும்போது டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணுவோம். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கார் அப்படின்னா ஒரு 8 லட்ச ரூபா நீங்கள் லோன் போடலாம். 2 லட்ச ரூபா அப்படிங்கிறத நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக உங்களோட பாக்கெட்ல இருந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் 0% டவுன் பேமெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் வந்து போகிறாங்க. அது முற்றிலும் தப்பான ஒரு அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். அப்படி 0%, 5%, 10% போனீங்கன்னா என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் ஈக்விட்டி இம்பாக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெகட்டிவ் ஈக்விட்டினா என்னன்னு? நெகட்டிவ் ஈக்விட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரை நீங்கள் வாங்கின உடனே புது கார் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கு டிப்ரிசியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மினிமம் 15% வந்து அந்த காருக்கு டிப்ரிசியேஷன் வந்து ஆயிருக்கும். 10 லட்ச ரூபா கார்னா அடுத்த நாளே நீங்கள் விற்றீங்கன்னா அதோட வேல்யூ 8.5 லட்ச ரூபா தான். 1.5 லட்ச ரூபா வந்து ஆல்ரெடி லாஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, உங்களால் ஒரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ இல்லை ஏன் 1 வருஷத்துலேயே கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த காரை நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காரோட வேல்யூவே 8 லட்சமோ இல்லை 8.5 லட்சமோ தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அப்போது நீங்கள் லோனை செட்டில் பண்ண வேண்டியதோ 10 லட்ச ரூபா, ஆனால் நீங்கள் உங்கள் கிடைக்க போகிறதோ 8 லட்ச ரூபா தான். அப்போது உங்கள் கையிலேருந்து அடிஷ்னலாக நீங்கள் காசு போட்டு தான் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியும். இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ஈக்விட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று, ஃபுல்லாக நீங்கள் லோன் போகும்போது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னே நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அதனால 20% அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். புரியுதா? நீங்கள் சொன்னது நல்லா உஷாராயிட்டனே. கண்டிப்பாக பேங்க்காரை இதனால நம்ம மைண்டை குழப்பின்னு இருந்தான். இதுக்கப்புறம் 20% கொடுத்துட்டு தான் காரை எடுக்கிறேன். ஆனால் இப்போ ரெண்டாவதா 4ன்னு ஒன்று இருக்கே, அப்படின்னா என்னண்ணே? அந்த 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட லோனோட டென்யூர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எவ்வளோ வருஷம் வந்து நீங்கள் லோன் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 4 அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். மார்க்கெட்டில் 7 இயர்ஸ் வரைக்கும் ஒரு கார் லோன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ 7 இயர்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ 3 இயர்ஸ்க்கும் 7 இயர்ஸுக்கும் சேம் தான். ஆனால் இயர்ஸ் அதிகமாக போகும்போது நீங்கள் பே பண்ண போகிற அந்த குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 4ங்கிறது ஒரு கரெக்டான இயர்ஸாக உங்களுக்கு இருக்கும். 4 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு கார் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக வந்து நீங்கள் அதிகமாக லாஸ் ஆகாத அளவுக்கு அது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தானே கட்டணும்? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு மார்க்கெட்டில் 8 to 9% வந்து கொடுக்குறாங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் த நம்மளோட சிபில் ஸ்கோரை பொறுத்து. ஆனால் இந்த சிபில் ஸ்கோர்னா என்னண்ணே? சிபில் ஸ்கோருங்கிறது என்ன அப்படின்னா உன்னோட பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனாக உருவாக்குனது தான் இந்த சிபில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லோன் வாங்கிட்டு கெட்டாமல் ஓடிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா? அதை ட்ராக் பண்ணுறதுக்காக உன்னோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது, நீ லோன் வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி அது கரெக்டாக பே பண்ணியிருக்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த சிபில் ஸ்கோர் வந்து மாறும். அந்த சிபில் ஸ்கோர் வந்து டில் 900 வரைக்கும் வந்து அது கொடுப்பாங்க. அப்போ உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து உனக்கு 800க்கு மேலே இருக்குது அப்படின்னா உன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8.2 அந்த மாதிரிலாம் ஒரு சில பேங்க்ஸில் இருக்குது. அப்போ இதே இது 700, 720 இப்படிலாம் இருக்குன்னா உன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதுக்கு ஏத்தாப்புல தான் உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனால் இப்போ இந்த ப்ரீ க்ளோஷர்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில பேங்க்ஸில் ப்ரீ க்ளோஷர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும், அதில் குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமாண்ணே? இப்போது ப்ரீ க்ளோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த லோனை அந்த நம்ம 4 இயர்ஸ்க்கு எடுக்கிறேன், ஆனால் 2 இயர்ஸ்லேயே நான் அந்த லோனை பே பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் ப்ரீ க்ளோஸ். கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஒரு லாக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு 4 இயர்ஸ்க்கு நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா மேபி 6 மந்த்ஸ் வந்து ஒரு லாக்கிங் பீரியடாக இருக்கும், இல்லை 1 இயர் வந்து லாக்கிங் பீரியடாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க். அப்போ அந்த லாக்கிங் பீரியடுக்குள்ளே உங்களால் ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ண முடியாது.
நீங்கள் பார்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணலாம். பார்ட் பேமெண்ட் பண்ணி உங்களோட இயர்ஸை நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் 4 வருஷத்துக்கு நீங்கள் லோன் எடுத்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக எப்போல்லாம் மணி கையில் இருக்கோ அதை நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டென்யூர் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 6 மாதத்துலேயே உங்கள் லோனை ஃபுல்லாக முடிக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த க்ளோஷர் டாக்குமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ரீ க்ளோஸ் சார்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். உங்களோட லாக்கிங் பீரியட் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் போயிட்டு உங்களோட லோனை வந்து க்ளோஷருக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ப்ரீ க்ளோஸ் அப்படிங்கிறதுலேருந்து அந்த சார்ஜஸ்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். இப்போ நான் வந்து லோன் பே பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டு கையில் வந்துகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி அமௌண்ட்டை போட்டு அடைக்க டென்யூரும் கம்மியாகும். டென்யூர் கம்மியாகும் போது எனக்கு அந்த அந்த குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்களே அதுவும் கம்மியாகுமானே? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்பயுமே சேம் தான். ஆனால் ஒரு மாதத்துக்கும் நீ பே பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து மாதம் கூட நீ அதிகமாக அதை பே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி உனக்கு வந்து தோணும். அப்போ நீ பார்ட் பேமெண்ட் கட்டி அதை நீங்கள் குறைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த டோட்டலாக நீங்கள் பே பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லாவே உங்களால் கம்மி பண்ண முடியும். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்கண்ணே. இந்த மாதிரி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நானும் அந்த மாதிரி காசு வரும்போது இது பண்ணால் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிக்கலாம் போல இருக்கே. இது என்ன பிரமாதம், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, வா பேசுவோம். அந்த 3ஆவதுல 10 அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு தெரியுமா உனக்கு? அண்ணே நீங்களே சொல்லிடுங்கண்ணே. ஸோ அந்த 10ங்கிறது என்ன அப்படின்னா 10% ஆஃப் உங்களோட மந்த்லி கிராஸ் இன்கம்ல காருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்க போகிற வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் மாதம் நீங்கள் கையில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் வந்து நீங்கள் தனியாக காருக்குன்னு எடுத்து வைக்கலாம். அந்த 15,000 ரூபா தான் உங்களோட லோன் இஎம்ஐயுமே அதுக்கு உள்ளதான் வந்து அடங்கும். அது போக பெட்ரோல் இருக்குது, இந்த காருக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது போக இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருஷம் ஒருக்க நீங்கள் பே பண்ணுவீங்க. இது எல்லாத்தையுமே இந்த 15,000த்துக்குள்ளே நீங்கள் அடக்கணும். ஸோ அப்படி அடக்குனீங்கன்னா தான் உங்களோட ரன்னிங் காஸ்ட், அதாவது உங்கள் ஃபேமிலிக்குன்னு நீங்கள் செலவு பண்ண போகிற மணியில் பெருசாக வந்து துண்டு விழுகாது. இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து அதை அடக்க முடியும். இதுதான் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த 10% அப்படிங்கிறது. ஆனால் இப்போ அந்த நம்ம இன்கம்லேருந்து 10% சொன்னீங்க. 15,000த்துக்குள்ள தான் இஎம்ஐ அடங்கணும், இது அடங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை கொஞ்சம் பிரேக்கப் பண்ணி எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? ஓகே, இப்போ அந்த 15,000த்தில் உதாரணத்துக்கு ஒரு 11,000 ரூபாய் வந்து உங்களோட இஎம்ஐ அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4,000 ரூபாய் இருக்குது. அப்போ அந்த 4,000 ரூபாயில் உங்களுக்கு என்னென்ன வரும்? உங்களோட ஃபியூவல் காஸ்ட் வந்து ஒரு 1,500லேருந்து 2,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 2,000 ரூபாய் இருக்குது. அதில் ஒரு 1,000 ரூபாய் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு ஒரு 1,000 ரூபாய் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தால் தான் அந்த கார் வச்சிருக்கிற ஒரு பேர்டன்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். புரியுதா இப்போ? நல்லா புரிஞ்சிச்சுண்ணே. சரிண்ணே, இந்த ஃபார்ம்லாம் இருக்கட்டும். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அவனுக்கு எந்த பட்ஜெட்ல கார் செட் ஆகும்? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அண்ணே சும்மா இருக்குண்ணே, எப்போ பார்த்தாலும் ஃபார்முலா கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. இப்படிலாம் போட்டு வாங்கினா தான்டா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம காரை வாங்கி யூஸ் பண்ண முடியும். அந்த ரூலுக்கு பேர் என்ன அப்படின்னா 50% ரூல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம், அதாவது இயர்லி சிடிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளோ இருக்கோ அதில் 50% தான் உங்கள் காரோட பட்ஜெட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிற காரோட பட்ஜெட் வந்து இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இவரோட ஃப்ரெண்டே வந்து 10 லட்ச ரூபா வந்து வருஷம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் வாங்கக்கூடிய கார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5 lakhsல தான் அவர் பட்ஜெட்டில் வாங்கணும். அப்போ அந்த 5 lakhsக்கு மார்க்கெட்டில் கார்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எஸ்ப்ரெஸோ சொல்லலாம், இல்லை வேகனார் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிற கார்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த பட்ஜெட்டில் போனால் தான் அவருக்கு வந்து ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் வந்து காரை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு நான் புது கார் வாங்குறதுக்கு யூஸ்டு கார் வாங்கிட்டு போயிடுவேனே. ஒரு 6 வருஷம் பழைய கார் வந்து நான் அடுத்த கேட்டகரியில் இருக்க காரே நல்ல இதுவாக பெருசாக வாங்கிட்டு போயிடுவேனே. கரெக்ட். அப்போ அந்த 5 லட்சத்தில் நம்ம யூஸ்டு கார் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் போகலாம். பட் இந்த யூஸ்டு கார் அப்படின்னு வரும்போது அதில் நிறைய விஷயங்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியே வந்து அப்படி தான். ஸோ நம்ம யாரையும் இவங்க தப்பு பண்ணுறாங்க அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஜென்ரலாகவே இந்த பிஸ்னஸோட பேட்டர்னே அப்படி தான் இருக்கும். அப்போ யூஸ்டு கார் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த காரை பக்காவாக வந்து வெரிஃபை பண்ணி தான் அந்த காரை வந்து நீங்கள் பிக் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஒரு கார் வச்சுருக்காங்க, அவங்க வேறு கார் வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த காரை பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த கார் வந்து டெவலப் ஆகி வந்திருக்கும். அதில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு காரை நீங்கள் பிக் பண்ணணும். இல்லை அப்படின்னா நல்ல ஒரு டெக்னீஷியனை வச்சு பக்காவாக ரிவ்யூ பண்ணி பண்ண முடியும். சரிண்ணே, இவ்வளோ சொல்கிறீங்க, இதுக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமா?
அஃப்கோர்ஸ் இதை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. யூஸ்டு காரு அந்த கார் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அதை ஒரு சர்வீஸாக நம்ம பண்ணுறோம். அப்போ கார் கன்சல்டிங் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதில் இந்த பையிங் சப்போர்ட்டில் இந்த யூஸ்டு காரோட இந்த பிடிஐ அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். நியூ காருக்கு பண்ணுறோம், அதே மாதிரி யூஸ்டு காருக்கும் பண்ணுறோம். அப்போ இந்த யூஸ்டு காரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காரை நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்த காரை நம்மளோட இன்ஜினியர்ஸ் போயிட்டு ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி ஒரு ஃபைனலாக இந்த காரு இவ்வளோக்கு தான் ஒர்த்து, இதில் இன்னென்ன செலவுகள் இருக்குது, இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் ரிப்போர்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கார் ரியலாக ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக டிசைட் பண்ணிக்கலாம். அது ஒரு தேவையான ஃபீச்சர் நீ நினைக்கிறியா இல்லையா? தேவையான ஃபீச்சர் தானே. நானும் ஒரு 2016ல் ஒரு ஸ்விஃப்ட் பார்த்துருக்கேன். ஓகே, நம்ம பிடிஐ சர்வீஸ் ஒன்று போட்டு வேண்டியது தான். அண்ணே, பெட்ரோல் கார் வாங்கலாமா இல்லை டீசல் கார் வாங்கலாமா? யாருக்கு எதுனே செட் ஆகும்? அதுக்கும் ஒரு ரூல் இருக்கு. சரி சொல்லுங்க. 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரூலோட பேரு. நீங்க இன்கேஸ் ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நீங்க ஓட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெட்ரோல் கார் தான் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் மினிமம் ஓட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் கார் தான் வந்து கரெக்டா இருக்கும். புரியுதா? புரியுதுண்ணே. அண்ணே, இப்போதான் டீசல் கார் ஓனா போயினே இருக்குது, பேன் பண்ணிடுவாங்களும் பயமா இருக்கு. டீசல் கார் வாங்கலாமா? கரெக்டான ஒரு கொஸ்டின் கேட்டேன். இப்போ டீசல் கார் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸ்லோ புது கார்ஸு கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ வாங்கின காரை உங்களோட எஃப்சி வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களை ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போது யூஸ்டு காரில் இந்த ரீசேலோட வேல்யூ அப்படிங்கிறது டீசல் காருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா புதுசாக டீசல் கார் வாங்க முடியாததுனால அதிகமாக ஓட்டுறவங்க இந்த டீசல் காரை யூஸ்டு காரில் தான் போய் வாங்குவாங்க. அப்போ உங்கள் காரோட வேல்யூ அதிகமாக இருக்குமே தவிர லோ ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் லாங்கு போகிறேன், டீசல் கார் வாங்குறேன், ஓகே. டீசல் கார் புதுசாக தான் நான் வாங்குவேன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. புது கார் வேணுன்றவங்க ஈவி வாங்கிக்கலாமனே? ஈவி அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு செகண்ட் காராக நீங்கள் ஈவி ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரே கார் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க, அதுவும் ஈவியாக தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா, சிட்டிக்குள்ளே தான் உங்கள் டிரைவ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஈவியை வந்து ட்ரை பண்ணலாம். உங்களோட ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். மந்த்லி நீங்கள் காருக்காக செலவு பண்ணுற ரன்னிங் காஸ்ட்டை நீங்கள் நல்லாவே கம்மி பண்ண முடியும். பட் அதுவும் நான் சொன்ன மாதிரி சிட்டிக்குள்ளே அதிகமாக வீட்டிலையே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணும்போது, அப்படியே நீங்கள் ஹைவே போகிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜஸ் நிறைய இப்போ வந்து அவைலபிள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரன்னிங் காஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட டீசல் காருக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஈவி காரோட எக்ஸ்பென்சஸ் வந்துடும் ரன்னிங் காஸ்ட்டு. ஏன்னா டிசியில் ஒரு யூனிட்டுக்கு ஒரு 26, 27 அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க 1 கிலோ வாட்டுக்கு. சரியா? அதே நம்ம வீட்டில் போடுறோம் அப்படின்னா அந்த 1 கிலோ வாட் இல்லை 1 யூனிட் அப்படின்னு வைக்கும்போது நமக்கு ஆக போகிற செலவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6 ரூபா இல்லை 7 ரூபா அவ்வளோதான் வந்து நமக்கு செலவாகும். அப்போ கம்பேரிட்டிவ்லி ஹைவே அண்ட் சிட்டி அப்படி பார்க்கும்போது ஹைவேல டீசல் காருக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு செலவு இருக்கும். சிட்டிக்குள்ளே வந்து வீட்டில் சார்ஜ் போடும்போது ரொம்ப எக்கனாமிக்கலாக உங்களுக்கு இருக்கும். தாராளமாக சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஈவி வாங்கலாம். இல்லை ஹைவே யூஸ்னா இப்போதைக்கு ஈவி பற்றி யோசிக்காதீங்க. ஈவியும் வேணாம், டீசலும் வேணாம், பெட்ரோலில் எனக்கு நிறைய மைலேஜ் தான் வேணும் அப்படின்னா என்னென்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு சில கார்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த பிராண்டு தான் மாருதி சுசுகி. வேறு வழியே கிடையாது. நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி வேணும், சிட்டிக்குள்ளே வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரியான பிராண்டில் இருக்கிற கார்ஸை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். இதில் ஸ்ட்ராங் ஹைப்ரிட்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. இப்போ எல்லா பிராண்ட்ஸும் ஓனாக இது பண்ணுறாங்க. டஸ்டர் வருது, இன்னும் ஹைக்ராஸ் இருக்குது, விட்டாரா இருக்குது. அந்த மாதிரி ஹைப்ரிட்ஸுக்கு ஃபியூச்சர் இருக்கானே? ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக ஹைப்ரிடுக்கு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் வந்து இதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஈவிக்கு நிறைய மானியம் வந்து கொடுக்குறாங்க, ஆனால் ஹைப்ரிடுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. அதனால ஹைப்ரிட் கார்ஸோட காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா நம்ம போகிற காஸ்ட்டுக்கு நம்ம பெட்ரோலோ டீசலோ போட்டு ஐஸ் இன்ஜினே நம்ம ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணிடும். இருந்தாலும் அந்த டெக்னாலஜியை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்து போகிறது ஓகே தான். இப்போ உனக்கு க்ளீனாக புரிஞ்சிச்சா? ஒரு கார் வாங்கும் போது எப்படிலாம் நம்ம ஃபினான்ஸை பிளான் பண்ணணும், எப்படிலாம் ரூல் இருக்குது, நம்ம பாக்கெட்டை கடிக்காம அந்த காரை எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நல்லாவே புரிஞ்சிச்சுனே. இனிமேல் யார் கேட்டாலும் இது எல்லாத்தையும் விளாவரியாக விளக்கிட்டு எல்லாரையும் தெளிவாக்கிடுவேனே. சூப்பர். ஹோப் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட் டைம் கார் யாராவது வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.